சில காதல்கள் நம்ம வாழ்க்கையில் சேருவதற்காக வருவதில்லை, நம்ம மனதில் என்றென்றும் ஒரு நினைவாக வாழ்வதற்காக தான் வருகிறது. ரோஜாவுக்கும் ஆதவுக்கும் அப்படிதான் ஒரு காதல் இருந்தது. ஒருவரை ஒருவர் உயிராக நேசித்தார்கள். ஆனால் அந்த காதல் கடைசி வரும் அவர்களுடையதாக மாறவில்லை. ரோஜாவும் ஆதவும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தார்கள். ஆரம்பத்தில் இருவருக்கும் பெரிய பழக்கம் எதுவும் இல்லை. ஆனால் தினமும் ஒருவரை ஒருவர் பார்ப்பது, சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, ஒருவருக்கொருவர் தெரியாமல் அக்கறை காட்டுவது என்று அவர்களுக்குள் இருந்த அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறியது. ஒரு நாள் மாலை அலுவலகத்தில் எல்லோரும் சென்ற பிறகு ரோஜா மட்டும் தனியாக அமர்ந்திருந்தாள். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஆதர் அவளிடம் வந்து ஒரு கோப்பை காஃபியை வைத்தான். காஃபி. ரோஜா அவனை பார்த்து, எனக்கு வேண்டாம்னு சொன்னேன்னு என்றாள். ஆதவ் சிரித்துக்கொண்டே, நீ வேண்டாம்னு சொல்ல, ஆனால் உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும் என்றான். அந்த ஒரு வார்த்தை ரோஜாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அதற்கு பிறகு அவளுடைய சந்திப்புகள் அதிகமானது. பேசாமல் இருந்தாலும் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஒரு நாள் ஆதவ் ரோஜாவிடம், உன் வாழ்க்கையில் என்ன வேணும் என்று கேட்டான். ரோஜா, நிம்மதியாக இருக்கணும், என்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இருந்தால் போதும் என்றாள். ஆதவ் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, அப்படியே ஒருத்தர் கிடைச்சா என்று கேட்டான். ரோஜா சிரித்துக்கொண்டே, அவர் யாருன்னு தெரியலையே என்றாள். ஆதவ் அவளை பார்த்து கொண்டே, தெரிஞ்சுக்கவே வேண்டாமா என்று கேட்டான். அந்த நொடியில் இருவருக்கும் எல்லாமே புரிந்துவிட்டது. அவர்கள் காதலை வார்த்தைகளால் சொல்லவில்லை, ஆனால் அவர்களுடைய கண்கள் அதை சொல்லிவிட்டன. நாட்கள் அழகாக நகர்ந்து கொண்டே போனது. திடீரென்ற ஆதவ் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்தது. அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு நிதி பிரச்சனை காரணமாக அவன் வாழ்க்கையே மாறி போனது. குடும்பத்தை விட்டுவிட்டு தனக்காக மட்டும் வாழ அவனால் முடியவில்லை. ரோஜா அவனிடம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் என்று சொன்னாள். ஆனால் ஆதவுக்கு ரோஜாவை தன்னுடைய கஷ்டமான வாழ்க்கைக்குள் அழைத்து வர மனம் வரவில்லை. அவளை காதலித்தலால் அவளுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று நினைத்தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் இருந்து விலக ஆரம்பித்தான். முன்பு தினமும் பேசினவன் இப்பொழுது பேசவில்லை. முன்பு ஒரு நாளும் தவறாமல் சந்தித்தவன் இப்பொழுது சந்திக்கவில்லை. ரோஜாவுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஒரு நாள் அவள் ஆதவிடம் நேராக கேட்டாள், ஆதவ், ஏன் என்னை தவிர்க்கிற? ஆதவ் அமைதியாக இருந்தான். ரோஜா மீண்டும் கேட்டாள், நம் காதல்ல என்ன தப்பு? நான் என்ன பண்ணேன்? ஆதவ் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அதை அவன் காட்டவில்லை. ரோஜா, நான் உனக்கு சரியானவன் இல்லை. அதை முடிவு பண்ண வேண்டியது நான் தான். இல்லை ரோஜா, சந்தோஷமாக இருக்கணும். நீ எனக்கு சந்தோஷம் இருந்தால்தான். வார்த்தையை கேட்டதும் ஆதவால் தன்னுடைய கண்ணீரை அடக்க முடியவில்லை. ஆனால் அவன் எடுத்த முடிவை மாற்றவில்லை. ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அதற்கு பிறகு ஆதவ் ரோஜாவின் வாழ்க்கை இருந்து முழுமையாக மறைந்து விட்டான். ரோஜா எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனை மறக்க முடியவில்லை. ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் நம்ம விருப்பப்படி நகராது. சில மாதங்களுக்கு பிறகு ரோஜாவின் வீட்டில் அவளுக்கு திருமணம் பேச்சு வந்தது. பார்த்த மாப்பிள்ளை நல்லவன், நல்ல குடும்பம். ரோஜாவுக்கு ஆதவை மறக்க முடியவில்லை. ஆனால் ஆதவ் தன்னை விட்டு சென்று விட்டான் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இறுதியில் அவள் திருமணத்திற்கு சம்மதித்தாள். திருமணத்திற்கு சில நாட்கள் முன்பு ரோஜா தன்னுடைய பழைய பொருட்களை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஆதவ் ஒரு நாள் அவளுக்கு கொடுத்திருந்த ஒரு பழைய புத்தகம் அவளுடைய கண்ணில் பட்டது. அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. ரோஜா கதவை திறந்தாள். அங்கே ஆதவ் நின்று கொண்டிருந்தான். பல மாதங்களுக்கு பிறகு அவனை பார்த்ததும் ரோஜாவால் பேச முடியவில்லை. ஆதவ் மெதுவாக, ரோஜா என்றான். ரோஜாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. நீ ஏன் வந்த என்று கேட்டாள். ஆதவ் சிரித்துக்கொண்டே, உன் திருமணத்திற்கு வந்தேன் என்றான். ரோஜா அதிர்ச்சி அடைந்தாள். என் திருமணத்துக்கு நீ ஏன் வரணும்? ஆதவ் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு, நீ என் வாழ்க்கையில் வந்தது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் உன்னோட வாழ்க்கையில் முக்கியமான நாளை நான் எப்படி தவறவிட முடியும் என்றான். ரோஜாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அப்பொழுது என்னை ஏன் விட்டு போன என்று கேட்டாள். ஆதவ் பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு, சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று மட்டும் சொன்னான். அதற்கு பிறகு அவன் அங்கிருந்து சென்று விட்டான். திருமணம் நாள் வந்தது. ரோஜாவுக்கு திருமணம் முடிந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அவளுடைய மனதின் ஒரு மூலையில் மட்டும் ஆதவின் நினைவு இருந்து கொண்டே இருந்தது. திருமணம் முடிந்து எல்லோரும் சென்ற பிறகு ரோஜா தனியாக தன்னுடைய அறைக்குள் வந்தாள். அவள் முன்பு எடுத்து வைத்திருந்த அந்த புத்தகம் அவளுடைய கண்களில் பட்டது. அவள் அதை திறந்தாள். அதற்குள் ஒரு வெட்டிங் கார்டு இருந்தது. அந்த வெட்டிங் கார்டை பார்த்ததும் அவளுடைய இதயம் ஒரு நொடி நின்றது போல
இருந்தது. அது அவளுடைய திருமண அழைப்புதல். ஆனால் அதன் பின்னால் ஆதவின் கையெழுத்தில் ஒரு கடிதம் இருந்தது. ரோஜா நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள். ரோஜா, நான் உன்னை விட்டு விலகியதற்கு காரணம் நீ ஒரு நாள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் இன்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை. உன் குடும்பம் சந்தித்த பிரச்சனையை நான் என்னால் அளவுக்கு சரி செய்தேன். உன் குடும்பம் சிதறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை விட்டு விலகினேன். நான் உன்னை திருமணம் செய்திருந்தால் நீ என்னோடு என் கஷ்டங்களை பகிர்ந்திருப்பாய். ஆனால் உன் காதலித்ததற்கு உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பவில்லை. அதனால்தான் உன்னை விட்டு விலகினேன். என்று உன் திருமணத்தை பார்த்தபோது என் மனசு வலித்தது. ஆனாலும் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்ற நிம்மதி எனக்கு கிடைத்தது. சில காதல்கள் நம் கையில் இருக்காது, சில காதல்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் அந்த காதல் கொடுத்த நினைவுகள் மட்டும் நம் மனசுக்குள் கடைசி வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நான் உன்னை உண்மையாக காதலித்ததற்கான கடைசி ஆசை. ஆதவ் அந்த கடிதத்தை படித்து முடித்ததும் ரோஜாவின் கண்களில் வழிந்தது கண்ணீர். அவள் அந்த வெட்டிங் கார்டை தன்னுடைய கைகளில் பிடித்து கொண்டு நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். ஆதவ் அவளுடைய வாழ்க்கையில் இல்லை, ஆனால் அவன் கொடுத்த காதலை அவளால் மறக்க முடியவில்லை. அந்த நாளில் ரோஜா ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டாள். உண்மையான காதல் என்றால் எப்பொழுதும் ஒன்றாக வாழ்வது மட்டும் கிடையாது. சில நேரங்களில் ஒருவருடைய சந்தோஷத்துக்காக அவர்களிடமிருந்து விலகுவது காதல்தான். ரோஜா அந்த கடிதத்தை மீண்டும் மடித்து அந்த புத்தகத்தில் வைத்தாள். அந்த புத்தகத்தை மூடினாள். ஆனால் அவளுடைய மனதில் ஆதவின் கதை மட்டும் முடியவில்லை. சில காதல்கள் திருமணத்தில் முடிவதில்லை, சில காதல்கள் பிரிவிலும் முடியவில்லை. அவை ஒரு நாள் புத்தகத்திற்குள் இருக்கும் வெட்டிங் கார்டு போல நம் மனசுக்குள் மட்டும் என்றென்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்படித்தான் ரோஜா மற்றும் ஆதவின் நிறைவேறாத காதல் ஒரு அழகான நினைவாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். இனி சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.